சேலம் மாவட்டம் மேச்சேரி மேற்கு ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் திரளானோர் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஆத்தூரில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டோருக்கு கட்சி துண்டு அணிவித்து சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் வரவேற்றார். இந்நிகழ்வில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்தநாள் விழா மற்றும் மகளிர் தினத்தை ஒட்டி கோவை கணபதி புதுநகர் 29வது வார்டு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மாவட்ட கழக மகளிரணி இணை செயலாளர் சூர்யா நந்தகுமார் ஏற்பாட்டில் கேக் வெட்டி மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டு உபகரணங்களை வழங்கிய கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கினார். கள்ளக்குறிச்சி அருகே சடையம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு கலை கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்லணை, அச்சங்குளம் உள்ளிட்ட 5 கிராம பகுதிகளில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்படும் 10க்கும் மேற்பட்ட கல் குவாரிகளை மூடக்கோரி முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமையில் கிராம மக்கள் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குவாரி மூடப்படுவதற்கு 2 நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளதாகவும், இதையும் தாண்டி கல்குவாரிகள் செயல்படுமானால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தார். வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு 6500 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடக்கு வண்டானம் கிராமம் புனித சவேரியார் நடுநிலைப்பள்ளி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டப்பட்ட கழிவுநீர் வாறுகால் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. 6.70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கழிவுநீர் வாறுகாலை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். கயத்தார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையிலும் அம்மா பேரவை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சாமிராஜ் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் அதிமுக தலைமையிலான பாஜக, பாமக, அமமுக, தமாக ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி, சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S ராமச்சந்திரன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழகம் மற்றும் கட்சிகளின் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டியில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழம்பெரும்பள்ளம் ஊராட்சி பகுதி மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். கீழப்பெரும்பள்ளம் ஊராட்சி கழக செயலாளர் இளஞ்செழியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மழையூர் கிராமத்தில் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசிகே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு செய்து வைத்ததோடு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. தெல்லார் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் தலைமையிலும் MGR மன்ற இளைஞரணி ஒன்றிய செயலாளர் தென்கரை செல்வம் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை K ராதாகிருஷ்ணன் 1500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலில் மாசி கொடை விழாவின் 10ஆம் நாள் விழாவை முன்னிட்டு
அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட தலைவர் மண்டைக்காடு மாணிக்கராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான KT பச்சையம்மாள் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி நிதிகளில் நடைபெறும் வேலைகளுக்கு முறையாக டெண்டர் விடாததை கண்டித்து அதிமுக சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. ஊராட்சி நிதிகளில் செயல்படும் வேலைகளுக்கு முறையாக டெண்டர் விடாமல் திமுக ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஏற்றாற்போல் டெண்டர் விடப்படுவதை கண்டித்து மதுராந்தகம் அதிமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய நுழைவு வாயிலில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முறையாக டெண்டர் விடாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் திருவள்ளுவர் தெரு 23வது வார்டு பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் வழங்கியதோடு அன்னதான நிகழ்வும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகர 23வது வார்டு பகுதியைச் சேர்ந்த கைத்தறி பிரிவு செயலாளர் எஸ் குமார், கிழக்கு பகுதி அம்மா பேரவை துணைத் தலைவர் ஜி சக்திவேல் ஆகியோர் ஏற்பாட்டிலும் மாநகர கிழக்கு பகுதி கழக செயலாளர் வி பாலாஜி தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு தொட்டி திறக்கப்பட்டது. மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தனது சொந்த செலவில் 80,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு தொட்டி அமைத்து அதனை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அச்சரப்பாக்கம் பஜார் வீதியில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு 20,000 ரூபாய் மதிப்பிலான பீரோவை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் குழந்தைகளுக்கு பேக், லஞ்ச் பாக்ஸ் மற்றும் வாட்டர் கேன் உள்ளிட்டவைகளோடு இனிப்புகளையும் கொடுத்து மகிழ்ந்தார். அச்சரப்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் முருகதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட நியாய விலைக் கடை மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கட்டிடத்தை கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் திறந்து வைத்தார். பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி, மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் வீராசாமி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி பகுதிகளில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பெண்கள் வேலைக்கான நாட்கள் குறைவாக உள்ளதாகவும் அதற்கான ஊதியமும் முறையாக வழங்குவதில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் BV ரமணாவிடம் குற்றம் சாட்டினர். அப்போது அதிமுக ஆட்சிக்கு பிறகு 150 நாள் வேலை வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி தமிழகத்தில் அதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் BV ரமணா உறுதியளித்ததோடு பெண்களுக்கு இலவசமாக சேலையும் வழங்கினார். பூண்டி ஒன்றிய செயலாளர் ராமஞ்சேரி S மாதவன், மேற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் M சத்தியமூர்த்தி, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் விஜய் ஆகியோர் ஏற்பாட்டிலும் மாவட்ட துணை செயலாளர் L செந்தில்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KPM எழிலரசன் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் புங்கத்தூர் T தேவா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.